காலையில எழுந்ததும் பால் சர்க்கரை இல்லாம ஒரு கப் பிளாக் காஃபி குடிச்சாதான் நாளே விடியும்னு நிறைய பேர் இருக்காங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் ஆகும்னு நாமளே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே தினமும் பிளாக் காஃபி குடிக்கிறது உடம்புக்கு நல்லதா இல்ல ஆபத்தா? சமீபத்திய ஆய்வுகள் சொல்லும் அதிர்ச்சி தகவலை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிளாக் காஃபி கெட்டது கிடையாது, ஆனா அதை எப்போ எப்படி குடிக்கோம்ங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. முதல் மற்றும் முக்கியமான பிரச்சனை வயிறு. காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கும்போது அது வயிற்றுல அமிலத்தன்மையை அதிகப்படுத்தி வயிற்றுல உணவு இல்லாதப்போ அந்த ஆசிட் உங்க வயிற்று சுவரை அரிக்க ஆரம்பிக்கும். இதனால தான் பல பேருக்கு நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம் மற்றும் ஒரு விதமான எரிச்சல் வருது. இதை நாம அலட்சியப்படுத்தினா பிற்காலத்துல அல்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். சார், நான் காஃபி குடிச்சாலும் நல்லா தான் தூங்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா காஃபி குடிக்கிறதுனால உங்க ஆழ்ந்த உறக்கம் பாதிக்கப்படுது. நீங்க 7 மணி நேரம் தூங்கினாலும் காலையில எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண மாட்டீங்க. உடம்புல ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமல்லாம காஃபில இருக்கிற கஃபைன் உங்க நரம்பு மண்டலத்தை தூண்டி விடுறதால காரணமே இல்லாம பதற்றம், கை நடுக்கம் மற்றும் இதய துடிப்பு எகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை. நீங்க சாப்பாடு சாப்பிட்ட உடனே காஃபி குடிச்சீங்கன்னா உணவுல இருக்கிற இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் சத்தை உடம்பு உறிஞ்சிக்க விடாம காஃபி தடுத்துடும். இதனால ரத்த சோகை வர வாய்ப்பு இருக்கு. பெண்கள் இதை கண்டிப்பா கவனிக்கணும். அதே போல காஃபி குடிக்கும்போது உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறையும். அதனால தலைவலி, தோல் வறட்சி ஏற்படும். ஸோ நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, பிளாக் காஃபியை முழுசா நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா வெறும் வயித்துல குடிக்காதீங்க. சாப்பாட்டுக்கும் காஃபிக்கும் நடுவில் கேப் விடுங்க. முக்கியமா காஃபி குடிச்சதும் நிறைய தண்ணி குடிங்க. உங்க உடல் சொல்றத கேளுங்க. ஆரோக்கியமா இருங்க.